இந்த வீடியோல நம்ம என்கேப்சுலேஷன் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்கேப்சுலேஷன்னா என்னன்னா, அது ஒரு ஊப்ஸ் பிரின்சிபல். ஓகே, அது நமக்கு தெரியும். இப்போ என்கேப்சுலேஷன் அப்படின்னு நெட்ல சர்ச் பண்றோம்னா இந்த லைன் வரும். wrapping up code and data அப்படின்னு ஒரு லைன் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் மூலமா இதுக்கு என்ன மீனிங் அண்ட் அதோட ப்ராப்பர் ஃப்ளோவை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். அந்த கிளாஸ்க்கு எம்ப்ளாயி நேம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரொம்ப சிம்பிளா ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் கிரியேட் பண்ண போறோம். ஒன்னு ஐடி, இன்னொன்னு நேம். ஓகே, சோ இப்போ நம்ம மெயின் மெத்தட்ல இருந்து இதை ஆக்சஸ் பண்ணணும்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? எம்ப்ளாயிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதோட ரெஃபரன்ஸ் வேரியபிளை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். கரெக்டா? சோ இப்போ இ டாட் அப்படின்னு வச்சா நமக்கு ஐடி, நேம் அண்ட் இதுல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே காட்டும். ஆனா என்கேப்சுலேஷன்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அச்சீவ் பண்ண வேண்டியது டேட்டா ஹைடிங். ஓகே, ஸோ அந்த ரீசன்னால தான் நம்ம என்கேப்சுலேஷன் டெமோலலாம் பார்த்தோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பிரைவேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளும் இதை பிரைவேட்டா மாத்துறோம். அண்ட் இதை பிரைவேட்டா மாத்துறதுக்கு ரீசன் என்னன்னா ரியல் டைம்ல இந்த வேல்யூஸை டைரக்டா ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒரு மெத்தட் மூலமா தான் இதை ஆக்சஸ் பண்ணணும். டைரக்டா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஃபீல்டை நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரீசன்னால தான் இப்போ நம்ம இதை பிரைவேட்டா மாத்திருக்கோம். பிரைவேட்டா மாத்தினா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இது கிளாஸ் எம்ப்ளாயி, இது நமக்கு என்கேப்சுலேஷன் கிளாஸ். கரெக்டா? இப்போ நம்ம இ டாட் அப்படின்னு வச்சா நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் விசிபிளா இல்ல. ஏன்னா நம்ம இப்போ பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா மாத்திட்டோம். ஸோ இப்போ வேற கிளாஸ்ல அது விசிபிளா இருக்காது. ஸோ இப்போ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்? அதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம ரெண்டு மெத்தட்ஸ் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஒன்னு கெட்டர் மெத்தட் அண்ட் இன்னொன்னு செட்டர் மெத்தட். ஓகே, நேம் வச்சே சொல்லலாம். இது ஈச் மெத்தடும் அதோட ஸ்பெசிபிக் ஆபரேஷனை மட்டும் தான் பண்ண போகுது. கெட்டரை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அது நமக்கு இந்த ஐடியோ இல்ல நேமோட வேல்யூவையோ நமக்கு கொடுக்க போகுது. ஓகே, சோ இது ரீட் ஒன்லி மோட்ல இருக்கும். அண்ட் செட்டர் என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ண போறோம். அந்த மெத்தட் ரிசீவ் பண்ணி இந்த ஐடிக்கும் நேமுக்கும் வேல்யூவை செட் பண்ணி கொடுக்க போகுது. ஓகே, சோ இது நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ரீட் ஒன்லி இல்ல, இது ரைட் ஒன்லில இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இப்போ இன்டர்வியூ ஆங்கிள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சொல்ல போறது என்னன்னா பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸா வச்சிருக்கோம் டு அச்சீவ் டேட்டா ஹைடிங். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம கண்ட்ரோல்ட் ஆக்சஸ் கொடுக்க போறோம். அதுக்கு நம்ம கெட்டர்ஸ் அண்ட் செட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். அண்ட் ஈச் கெட்டர் அண்ட் செட்டரும் அதோட இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷனாலிட்டியை பார்த்துக்க போகுது. கெட்டர் வந்து ரீட் ஒன்லில இருக்க போது, செட்டர் வந்து ரைட் ஒன்லில இருக்க போகுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கெட்டர் அண்ட் செட்டரை ஜென்ரேட் பண்ணலாம். நமக்கு ஒரு மெத்தட கால் பண்ணா இந்த ஐடியோட வேல்யூ வரணும். கரெக்டா? சோ அதுக்கு நம்ம இப்போ நம்ம கெட்டர் மெத்தட் கிரியேட் பண்ணிருக்கோம் போத் ஐடி அண்ட் நேம்க்கு. ஓகே, சோ இந்த மெத்தட கால் பண்ணும்போது நமக்கு இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது? ஐடி. ஐடி வந்து நமக்கு இன்ட். சோ இங்க நம்ம இன்ட்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? அண்ட் ரிட்டர்ன் பண்ண போறது நம்ம ஐடி. இந்த ஐடி தான் இந்த ஐடி. அண்ட் அதே மாதிரி தான் நமக்கு நேமும். நேம் வந்து நமக்கு ஸ்ட்ரிங். ஸோ இந்த மெத்தட கால் பண்ணும்போது நமக்கு இது ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ நம்ம இங்க ஸ்ட்ரிங்னு ரிட்டர்ன் டைப் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறது செட்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ செட்டர்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா இங்க இருந்து மெயின் மெத்தட்ல இருந்து நம்ம தான் வேல்யூஸை அனுப்ப போறோம். அண்ட் இந்த செட்டர் மெத்தட் அந்த வேல்யூவை ரிசீவ் பண்ண போகுது. அதை ரிசீவ் பண்ண போகுதுன்ற மீனிங் தான் இந்த பிராக்கெட்ஸ்ல இருக்கிற இந்த ஆர்குமெண்ட். ஓகே, ரிசீவ் பண்ணி இங்க இருக்கிற ஐடி அண்ட் நேமுக்கு நம்ம அனுப்புற வேல்யூஸை அது செட் பண்ண போகுது. ஓகேவா? சோ இந்த ஐடி அப்படிங்கிறது என்னன்னா இந்த ரைட் சைட்ல இருக்கிற ஐடி வந்து நம்ம அனுப்ப போற ஐடி. ஓகே, மேபி 1, 2 ஆர் 3 ஆஸ் பர் த யூஸ் கேஸ் நம்ம அனுப்ப போற நம்பர். ஓகே, ஐடி நம்பர். இங்க திஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கிறது ரீசன் என்னன்னா திஸ் வந்து ரெஃபர்ஸ் டு த கரண்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, இந்த திஸ் டாட் ஐடின்றது இந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஐடியை குறிக்க போகுது. ஓகே, சோ இந்த திஸ் டாட் ஐடின்றது இது இது வந்து நம்ம அனுப்ப போற ஐடி. ஓகே, சோ இதுதான் டிஃபரன்ஸ். சோ இப்போ நம்ம மெயின் மெத்தட்ல இருந்து இ டாட்
செட் ஐடியில 1 அண்ட் இ டாட் செட் நேம்ல வசந்த். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இந்த இயை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டா இந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் பிரிண்ட் ஆகும். ஓகே. அதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட பிரிண்ட் பண்ணும்போது எப்பவுமே அந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்ல ஒரு டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்கணும். ஓகே. டூ ஸ்ட்ரிங் மெத்தட்னா ஒண்ணுமே இல்ல, அந்த கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்பர் பிரிண்டபிள் ஃபார்மேட்ல நம்ம எழுதியிருப்போம். ஓகேவா? இதுதான் நமக்கு டூ ஸ்ட்ரிங் மெத்தட். இதை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான ஃபார்மேட் ஆர் ஸ்ட்ரக்சர்ல நீங்க உள்ள கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. அண்ட் இங்க ஏன் நம்ம ஓவர் ரைட் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸா நம்ம ஓவர் ரைட் எப்போ யூஸ் பண்ணுவோம்? பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிற மெத்தடை நம்ம சைல்ட் கிளாஸ்ல எழுதும் போது ஓவர் ரைட் பண்ணுவோம். ஆனா நம்ம இங்க எக்ஸ்டெண்டே பண்ணலையே. இங்க ஏன் நம்ம எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், இங்க ஏன் நம்ம ஓவர் ரைட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லா கிளாஸஸுமே ஜாவால இன்பில்ட்டா ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ள டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இது இம்ப்ளிசிட்டா எக்ஸ்டெண்ட் பண்றதுனால நம்ம இந்த ஓவர் ரைடை இங்க கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ப்ராப்பரான வேல்யூ பிரிண்ட் ஆகுது. ஓகே. இதுதான் என்கேப்சுலேஷன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டூ ஸ்டெப்ஸ் இருக்கு. மெயினான டூ ஸ்டெப்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஹேஸ் டு பி பிரைவேட் அண்ட் இதோட ரீசன் நம்ம டேட்டா ஹைடிங் அச்சீவ் பண்றதுக்கு டைரக்டா ப்ராப்பர்ட்டிஸை ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், அதை ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம கண்ட்ரோல்ட் ஆக்சஸ் கொடுக்குறோம் த்ரூ மெத்தட்ஸ். ஓகே. we are creating getters and setters. ஈச் மெத்தடும் ஓன் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண போகுது. நம்ம சொன்ன மாதிரி கெட்டர்ஸ் ரீட் ஒன்லி மோட்ல இருக்க போது, செட்டர் ரைட் ஒன்லி மோட். ஓகே. ஸோ இதுதான் பிரைமரி டூ ஸ்டெப்ஸ். நம்ம ஸ்டார்டிங்ல wrapping up கோட் அண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு லைன் பார்த்தோம். இதுல கோட் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்றது என்னன்னா, இந்த மெத்தட்ஸ். ஓகே. இந்த கெட்டர்ஸ் அண்ட் இந்த செட்டர்ஸ் மெத்தடை தான் அவங்க கோட் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இங்க டேட்டா அப்படின்னு அவங்க சொல்ல போறது என்னன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ wrapping up கோட் அண்ட் டேட்டா, இந்த ஐடிய இதுக்குரிய மெத்தட்ஸை வச்சு ஒரு காம்பினேஷன், ஒரே ஒரு சிங்கிள் யூனிட்டா நம்ம பைண்ட் பண்றோம். கரெக்டா? இந்த ஐடி அண்ட் இது கூட பேர் ஆக போறது இதோட கெட் ஐடி அண்ட் இதோட செட் ஐடி மெத்தட். ஸோ இதுதான் wrapping up கோட் அண்ட் டேட்டா அப்படின்னு நம்ம இன்டர்நெட்ல டெஃபினேஷன்ஸ்ல வர்றதுக்கான மீனிங்.